எதுக்காக அரசியல் பண்றீங்கன்னு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பினாங்க. அரசியலா இருக்கட்டும், என்ஜிஓவா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடா இருந்தா கூட போராட்டம் பண்ணும் இல்லையா? ஒரு தாய்மார் போராட்டம் பண்ணுவாங்களா இல்லையா? என்னுடைய எதுவா இருந்தாலும் நான் போராட்டம் தானே. யாருக்காக பண்றோம்? வேற ஏதோ அரசியலுக்கு நாங்க பண்ணலையே. பெண்களுடைய பாதுகாப்புக்கு தானே பண்றோம். இந்த பெண்களுக்கு நாங்க போராட்டம் பண்ணா வேற யார் போராட்டம் பண்ணுவாங்க? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாநில மகளிர் ஆணையம் இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல, விசாரணை நடத்தல. தேசிய மகளிர் ஆணையம் எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கண்டனம் என்பது தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும். ஒரு பேசிட்டு விட்டுடக்கூடாது. ஆக்ஷன் இருக்கணும். ஆக்ஷன் இருந்தாதான் அதுக்கான ஒரு விளைவை நம்ம பார்க்க முடியும். அந்த ஆக்ஷனை வரவழைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது. 2 மடங்கு பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் 2 வருஷமா அதிகரிச்சு. என்ன டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்றீங்க? அந்த தகவல் ஆணையமேல நம்பரோட கொடுத்துருக்குறாங்க. படிக்கிறதுனா படிக்கிறேன், ஆனா அது ஒரு 2 பக்கம் போகுது. நம்பரோட இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 5000க்கு மேல இருக்குது. இதெல்லாம் பதிவு பண்ணப்பட்ட கேஸ். பதிவு பண்ணாம இன்னும் எவ்வளவு இருக்கும் பாருங்க. இந்த பெண்கள் தொடர்பான போராட்டத்துக்கு காவல்துறை தொடர்ந்து அந்த அனுமதி மறுக்கிறது. இப்போ இங்கே பாமகவா இருக்கட்டும், இதுக்கு பாஜக, அதிமுக மறுக்குது. ஆனால் மத்திய அரசு கண்டிச்சோ இல்லை அமித்ஷாவை கண்டிச்சோ நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்குது. இது எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணையை தான் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதுக்கு மேல அரசு திட்டமிட்டு தடுக்குது. ஆமா, கண்டிப்பாக திட்டமிட்டு தான் இது தடுக்கப்படுகிறது. இல்லைன்னா இந்த குழந்தைங்களுக்காக போராடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடி இருக்கணும், ஆதரவு கொடுத்துருக்கணும். எல்லாரும் குழுமி அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் எல்லாம் அமைதியான முறையில் வண்டியில் குழுமி இருக்கிறோம். அந்த சமயம் அனுமதி கொடுக்காம ஒரு அராஜக போக்கில் எல்லாரையும் கொண்டு போய் வண்டியில் ஏற்றிட்டு அங்கங்கே தடுத்து நிறுத்தி பண்ணுறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம். நீதிமன்றமே அனுமதி கொடுக்கல மேடம். அவங்க ஜட்ஜே சொல்லியிருக்காங்கல்ல போராட்டத்துக்கு. நீங்க போராட்டத்துக்கு அனுமதி கேட்கும்போது நீதிபதி போராட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனுமதி என்பது என்ன பண்றாங்க, வாங்க பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. அனுமதி கொடுக்கலன்னா கூட பேசணும்ல. சும்மாவே கொடுக்கல, அனுமதி கொடுக்கலன்னு வாய் மூடின்னு போறதுக்கு எதுக்கு நம்ம இன்னைக்கு மகளிர்லாம் இருக்கிறோம். எங்க உரிமைக்கு நாங்க குரல் கொடுக்காம நீதிமன்றமோ மற்றவங்களுமா குரல் கொடுப்பாங்க. நாங்க குரல் கொடுத்துக்கிறோம். எங்க உரிமைக்கு, எங்க பாதுகாப்புக்கு நாங்க மகளிரே குரல் கொடுத்துக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு இது பண்ணிட்டு எதுக்காக அரசியல் பண்றீங்கன்னு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பினாங்க. இல்லைங்க, அதாவது நீதிமன்றங்களுடைய வாதங்களை நாங்கள் மறுத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் பெண்களுக்காக பெண்கள் போராடாமல் என்ன பண்ண போறோம்? அரசியலா இருக்கட்டும், என்ஜிஓவா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடா இருந்தா கூட போராட்டம் பண்ணும் இல்லையா? ஒரு தாய்மார் போராட்டம் பண்ணுவாங்களா இல்லையா? என்னுடைய எதுவா இருந்தாலும் நான் போராட்டம் தானே. யாருக்காக பண்றோம்? வேற ஏதோ அரசியலுக்கு நாங்க பண்ணலையே. பெண்களுடைய பாதுகாப்புக்கு தானே பண்றோம். இந்த பெண்களுக்கு நாங்க போராட்டம் பண்ணா வேற யார் போராட்டம் பண்ணுவாங்க? கண்டிப்பாக பண்ணுவோம் தான். அரசினுடைய நடவடிக்கை அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருது. இந்த விவகாரத்திலையும் அந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உடனடியாக 13 அம்ச திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது காவல்துறை, இந்த சுகாதாரத்துறைக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும். எப்படி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்படி அணுகிறதுன்றது கிளாஸ் எடுக்கணும். அவங்க பேரையும் இதையும் உடனே டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் வெளியிலலாம் விடக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே சமயம் எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்கணும். அது ஒன்று. அடுத்தது விரைவு நீதிமன்றங்கள், இந்த போக்சோ நீதிமன்றம் மாதிரி விரைவு நீதிமன்றங்கள் விரைவாக வாரத்துக்கு ஒரு கேஸ் எடுத்தான்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த கேஸை பற்றி விவாதித்து 3 மாதம் அல்லது 6 மாதத்திற்குள்ள கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதையெல்லாம் செஞ்சாலே பயம் ஒரு அடடா நம்ம பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வயது மூப்பிலே பாதி பேர் போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க எப்ப தப்பு பண்ணாங்களோ உடனே அடுத்த 6 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு தண்டனை கிடைச்சா அவங்க கண்டிப்பா அடுத்தது பயப்படுவாங்கல்ல. ஐயோ திருப்பி பண்ணா மாட்டிக்குவோன்னு. இப்ப திருப்பி அஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள திருப்பி கொண்டு போய் ஒரு கல்லூரி வளாகத்துல எப்படி நம்ம அனுமதிக்கலாம்? அவங்க மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர்கள் மேலே பெட்டி தெஃப்ட் இருக்குது. பெட்டி தெஃப்ட்னு சொல்கிறக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருக்கவங்கள கொண்டு போய் திருப்பி ஒரு கல்லூரி வளாகத்தில், மாணவிகள் இருக்கக்கூடிய வளாகத்திலையோ இந்த ஹாஸ்டல் போன்ற தங்கும் விடுதிகளில் அருகில் அவங்க அனுமதிக்கலாமா? இந்த மாதிரி ரிப்பீட்டடாக குற்றம் செய்கிறவர்களை, அடிக்கடி குற்றம் செய்பவர்களெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சி முதல்ல அவங்களுக்கு உடனே தண்டனை வழங்க வேண்டும். ஒரு முறை தப்பு செஞ்சா கூட அவங்களை சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க. உள்ள கல்லூரி வளாகங்கள்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கு. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு
எந்த இடத்துலையுமே பாதுகாப்பு இல்லை. கல்லூரி வளாகம் மட்டும் சொல்ல வரல, பள்ளி வளாகத்தில் கூட தான் பாதுகாப்பு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களாலேயோ இல்லை அங்கே இருக்க பணி செய்யக்கூடியவர்களாலேயோ நான் டீச்சிங் ஸ்டாஃபாலேயோ எல்லாருக்குமே குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறது. அதற்கு நம்ம சிசிடிவி கேமரா வைக்கிறதோ, அதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறதான்னு பார்க்குறதோ, இதெல்லாம் நம்முடைய பணி. அதெல்லாம் அந்தந்த துறை மட்டும் இல்லை, அந்தந்த நிறுவனங்களுடைய பணி. அது கண்டிப்பாக பண்ணி. வெளியானது தொடர்பாக கமிஷனர் ஒரு இது சொல்லியிருந்தாரு. அது மத்திய அரசோட வெப்சைட்ல இருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னாரு. இந்த மாதிரி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களோட டீடைல்ஸ் வெளியாகிறது பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு எஃப்ஐஆர் போடும் பொழுது எண்கள் கொடுப்பாங்க. இப்போ எந்த செக்ஷன் 307, 302 அந்த எண்களை பாலியல் வழக்காக இருந்தால் அது பிளாக் பண்ணணும். அதுதான் இது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த எண்கள் மாறினதுனால அது பிளாக் ஆகாம சாதாரண செக்ஷன் பிளாக் ஆயிடுச்சு, பாலியல் வழக்கான செக்ஷன் பிளாக் ஆகாம வெளில வந்துருச்சு. இது எவ்வளோ பெரிய தப்பு. இது முதல்ல சரி செஞ்சிருக்கணும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.